அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. சீமான் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழ் தேசியக்காரன், தமிழ் தேசிய அரசியலை பேசுபவன், மாநில உரிமை அரசியல் பேசுகிறவன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டான். வாங்கி திண்டு வயிறு கொடுத்துருக்கிறார் சீமான். மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி குற்றச்சாட்டு விரும்பல. அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார். எல்லாத்தையும் சிதைச்சிட்டு கடைசியில் கல் குடிச்சிட்டு தெருக்குள்ள நீ நடந்து வாடான்னு ஒரு திமிர் பேசுகிறான்னா அவனுடைய மனநோய்க்கு உள்ளாயிருக்கான்னு தான் அர்த்தம். இந்த ராஜ்குமார் எதிர்த்து கேள்வி கேட்ட போது அதை கடந்து போங்க, அதை விடுங்க அப்படி பேசுகிறாருன்னா உள்நோக்கு என்னவா இருக்குது. ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை கொச்சப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது வந்து அயோக்கியத்தனமான கள்ள மௌனமாக நான் பார்க்குறேன். இல்லை, பொதுவாக ஈழத்திலிருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை பொய். சொந்த நாட்டில் வாழ முடியாமல், சொந்த ஊரில் வாழ முடியாமல் நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமான் வாழ்ந்திருக்கிறார். சொந்த நாட்டில் வாழ முடியலை, இங்கே தன் மொழி உரிமை இல்லை, இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு பிழைக்க போகிறாங்க. அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ செய்கிற போது நான் தான் ஈழத்துக்காக பேசுகிறேங்கிற பெயரில் அவரிடம் சுரண்டி இருக்கார். பெரிய ஃபண்டுலாம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்டு வந்து 100 ரூபா சம்பாரிச்சானா ஈழத்துக்காக அவர் பேசுகிறான்னு 10 ரூபா வாங்கி திண்டு வயிறு கொடுத்துருக்கிறார் சீமான். மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி குற்றச்சாட்டு விரும்பல. அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார். இல்லை, பிரபாகரன் கூட போட்டு மெதகு பிரபாகரன் கூட போட்டு எடுக்கலை. நான் அதை பொதுபல சொல்ல விரும்புகிறேன். மெதகு பிரபாகரன் அவர்களை அவர் சந்தித்தது 2-8 நிமிடம் என்று சொல்கிறாங்க. அந்த முழு வீடியோ காட்சியும் சந்தோஷ் அவர்களிடம் இருக்கிறது. இன்னும் சில வாரங்களில் சில வீடியோக்கள் வெளியே வரும் என்பதையும் திருவாளர் சீமானுக்கு அவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்த நான் அம்பேத்கர் தொடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் எது குறித்து படிக்கிற பழக்கம், வாசிக்கிற பழக்கம் இல்லை. தந்தை பெரியார் குறித்து அவருடைய நாங்கள் இது வரைக்கும் ஆதாரத்தை கேட்குறோம், ஆதாரத்தை கொடுக்க முடியல. ஒரு ஆயுத போராட்டத்தை உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்கத்தை திறந்த ஈழ போராட்டத்தை சிதைச்சாச்சு. எல்லாத்தையும் சிதைச்சிட்டு கடைசியில் கல் குடிச்சிட்டு தெருக்குள்ள நீ நடந்து வாடான்னு ஒரு திமிர் பேசுகிறான்னா அவனுடைய மனநோய்க்கு உள்ளாயிருக்கான்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து மக்கள் புறக்கணிக்கங்களோட விட இது அரசியல் அசிங்கமாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எல்லாத்தையும் அடித்து பேசுகிற சீமான், ஆதார் இருக்கான்னு நெஞ்சை நிமிர்த்தி நான் ஆம்பளை பேச சீமான் இந்த ராஜ்குமார் எதிர்த்து கேள்வி கேட்ட போது அதை கடந்து போங்க, அதை விடுங்க அப்படி பேசுகிறாருன்னா உள்நோக்கு என்னவா இருக்குது. இந்த மெதகு பிரபாகரன் படம் கொடுத்து வர சந்தோஷ் சொன்னதுக்கு என்ன பேசுவார்னா அப்போ நான் பார்க்கலையாங்கிறார். இது என்னன்னா எஸ்கேபிசம். தன்னை நோக்கி ஒரு காரணம் படுகிற போது இன்றைக்கி அம்பலப்பட்டுட்டார். நீ ஈழத்துக்கு போனது உண்மைதான். எதுக்கு போனேன்னா ஷூட்டிங் நடக்கிற போது ஒரு இயக்குனராக வழிநடத்த போனேன், அவ்வளோதான். நீ ஷூட்டிங் துப்பாக்கியை சுட்டுட்டு போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்தங்கிறது இன்னைக்கு அம்பலப்பட்டுருச்சு. நீ போராளிக்கு பயிற்சி கொடுத்தங்கிற சொன்ன அந்த பொய் செய்தி அம்பலப்பட்டுருச்சு. மேதகு பிரபாகரங்கள் கூட எடுத்த அந்த புகைப்படத்தை நீ தான் ஒரு ஆளை வச்சு, செங்கோட்டைங்கிற ஆளை வச்சு, நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன், செங்கோட்டையன் கொண்டு வந்த கொரியரை வாங்கி சீமான்ட்ட கொடுத்து புலாயுத அடைஞ்சதில் முன்னாள் தம்பியில் நான் ஒருத்தன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு எமோஷன், அப்போ மேதகு பிரபாகரனை பார்த்துட்டாரேன்னு அது இன்னைக்கு அம்பலப்பட்டுருச்சு. இன்னொன்று ஷூட்டிங் ஸ்டார்ட் எடுத்து 6 போட்டோ தான், 6ஐயும் நாங்கள் தான் எடுத்துட்டு டைம் ஜோனோட இன்றைக்கி அவங்க சொல்லிட்டாங்க. வருகிற காலங்களில் அந்த வீடியோக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷ் சொல்லியிருக்காரு. அந்த சந்தோஷ் சொல்கிற செய்திகள் உண்மைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவரோட நெருங்கி பார்க்குறேன். சந்தோஷ் சொல்கிற செய்திகள் உண்மைன்னு நான் பார்க்குறேன். பேச்சு திறமை வைத்து தமிழர் அடையாளங்களை ஒழிக்க கொண்டு வந்த கைக்கூலி அவர் பன்னாட்டு உளவுத்துறையுடைய கையாள் என்பதை எங்கள் குற்றச்சாட்டு. அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. சீமான் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழ் தேசியக்காரன், தமிழ் தேசிய அரசியலை பேசுபவன், மாநில உரிமை அரசியல் பேசுகிறவன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டான். சமஸ்கிருத திணிப்பை, இந்தி திணிப்பை விட இந்த வார்த்தை வராது. பெரியார் மீது விமர்சனத்தை வை, அது உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் தேசிய அரசியல், மொழி அரசியல் என்று பேசுகிறவன் எவன் ஒருவனும் எந்த இயக்கமும் சீமானை போட்டு தற்கொலைத்தனமாக பிழைப்புவாதமாக இந்தியை, சமஸ்கிருதத்தை ஆதரிக்காது. தமிழ்நாடு என்பது இந்தியாவின் அரசியலில் ஏன் இந்தியை நாங்கள் எதிர்த்தோம்? இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனல் ஆக்டில் 1935 இந்தி கட்டாயம் என்று சொன்னபோது எல்லா மாநிலமும் தனித்து நிற்க முடியாதனால இந்தியை ஆதரித்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லி மறைமொழி அடிகளார் போய் ஒப்புறார். அவர் மறைமொழி அடிகளார் தனியொரு மனிதன், ஒரு கவிஞர், ஒரு புலவர். மறைமொழி அடிகளார் தனியொரு மனுஷன் கேட்டால் மக்கள் கேட்க மாட்டாங்க. அவர் இன்புட்டை வாங்கி தன் திராவிட கழக தோழர்களை கூட்டியாந்து, நீதிக்கட்சி தோழர்களை கூட்டியாந்து மக்கள் மன்றத்தில் போராடி தெருவாக கருப்பு சட்டை போட வச்சு தன்னுடைய தம்பிகளாக இருந்த முத்தமிழர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களை தெருவாக போக வச்சு பாரதிதாசன் பாடலை இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே எங்களை பாடலை பாட வச்சு தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பை உண்டு செய்து இந்தி திணிப்பை எதிர்த்தவர் தந்தை பெரியார். மேபி இருக்கலாம். ஆனால் அந்த அரவணைப்பு என்பது ஆபத்தான அரவணைப்பு என்பதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 முரண்பாடு திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கும், அது அரசியல் சண்டை.
ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை கொச்சைப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது வந்து அயோக்கியத்தனமான கள்ள மௌனமாக நான் பார்க்குறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.